ஒரு காலத்துல இவர் மூலமா சாத்தான் எச்சரிக்கை வருதுப்பான்னு நம்பி இவரை எதிர்த்தாங்க. இப்போ இந்த வருஷம் இவர் சொன்னதுல என்னென்ன நடந்துச்சுன்னு தேடி தேடி பாக்குறாங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராடிக்டா இருக்குல்ல. அந்த அளவுக்கு சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாலும் இன்னைக்கும் என்ன நடக்கும்னு கணிச்சு எழுதி வச்சுட்டு போன ஃபேமஸ் நாஸ்ட்ராடமஸோட 2024 ப்ரெடிக்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாஸ்ட்ராடமஸ் 1503 இருந்து 1566 காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு. இவர் யூத குடும்பத்தை சார்ந்தவரா இருந்தாலும் பின்னாட்கள்ல ரோமன் கேத்தோலிக்க திருச்சபைக்கு மாறாரு. இவர்கிட்ட எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ற திறமை இருந்துச்சு. இதை வச்சு 942 ஃபோர்காஸ்ட் கொண்ட லெஸ் ப்ராஃபட்டஸ்ன்ற புக்கை எழுதுறாரு. ஆரம்ப காலத்துல இவரோட ப்ரெடிக்ஷன்ஸை சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸ் மக்கள் எல்லாரும் எடுத்தாங்க. இதெல்லாம் பொய்ன்னு ஒரு பக்கம் மக்கள் சொன்னாங்க. சிலர் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சாத்தானோட எச்சரிக்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பல 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதை அந்த காலத்து மக்கள்னால புரிஞ்சிக்க முடியல. அதிக எதிர்ப்புகள் இருந்தனால நாஸ்ட்ராடமஸ் சில நாட்கள் தலைமறைவா இருந்திருக்காரு. இருந்தாலும் அவரை நம்புற சில மக்கள் அப்பவும் இருந்திருக்காங்க. அவங்க டெய்லி நாஸ்ட்ராடமஸ்ட தேடி போய் பார்த்து தங்களோட எதிர்காலத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஜூலை 1, 1566 வருஷம் அவரோட ஃபாலோவர்ஸ்ட பேசிட்டு இருக்கும்போது, நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது நீங்க என்ன பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒருவேளை அவரை நாளைக்கு யாரையும் மீட் பண்ண மாட்டாரு போலன்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா அவரு அன்னைக்கே இறந்துறாரு. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. தன்னோட இறப்ப மட்டும் இல்லாம உலகத்துல நடந்த பல முக்கியமான இன்சிடென்ட்ஸையும் சரியா ப்ரெடிக்ட் பண்ணி தான் அவரு லெஸ் ப்ராஃபிட்டஸ்ன்ற புக்கை எழுதியிருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எழுதின லெஸ் ப்ராஃபிட்டஸ்ன்ற புக் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் நடக்க நடக்க நாஸ்ட்ராடமஸை பல மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. குறிப்பா லண்டன்ல ஏற்பட்ட தீ விபத்து, பிரெஞ்சு ரெவல்யூஷன், நெப்போலியன், அடால்ஃப் ஹிட்லர் வளர்ச்சி, ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவெடிப்பு, ட்வின் டவர் அட்டாக்னு பல முக்கியமான இன்சிடென்ட்ஸை நாஸ்ட்ராடமஸ் லெஸ் ப்ராஃபிட்டஸ் புக்ல முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருக்காரு. இதனால பல மக்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்துக்கு நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு ரொம்ப ஆவலா தெரிஞ்சுக்கிறாங்க. 2023 ப்ரெடிக்ஷன்லையும் உலகத்துல பெரிய வார் நடக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே இஸ்ரேல் பாலத்தீன போர், உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சி இருக்கும்னு இவர் ப்ரெடிக்ட் பண்ணி இருந்தாரு. அதே மாதிரியே கொரோனா வைரஸோட தாக்கம், உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலத்தீன போர்னால உலகம் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில இருக்கு. இந்த நிலையில 2024 அவர் என்ன ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்பாருன்னு பலரும் ஆர்வத்தோட பாக்குறாங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷனா இருக்கிறது, ரஷ்யாவோட முக்கியமான தலைவர் உடம்பு சரியில்லாம போவாரு. இதனால ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரும்னு நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ணி இருக்காரு. இது உண்மையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோட ஹெல்த் பத்தி ஏற்கனவே நிறைய ரூமர்ஸ் சுத்திட்டு இருக்கு. இதனால நாஸ்ட்ராடமஸ் சொன்ன அந்த தலைவர் விளாடிமிர் புட்டினா இருக்கலான்னு நம்புறாங்க. செகண்ட் ப்ரெடிக்ஷன், காலநிலை மாற்றம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான், பூமியில அதிகப்படியான காலநிலை மாற்றம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதனால இயற்கை சீற்றங்களும் அதிகமாயிருக்கு. நாஸ்ட்ராடமஸும் அவரோட ப்ரெடிக்ஷன்ல 2024 ட்ரை லேண்ட் இன்னும் ட்ரை ஆகும்னு, இன்னொரு பக்கம் வெள்ளம், சுனாமினால அழிவு ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. சுனாமி வருமானு தெரியல, பட் கிளைமேட் சேஞ்ச்னால பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், சீனாவோட கடற்படை தாக்குதல். அதாவது சீனா மற்ற நாடுகள் கூட கடல்ல சண்டை போடும்னு நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சீனா உலகத்துல தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்க பல நாடுகளோட சண்டை போட்டுட்டு இருக்கு. தென் சீனா கடல்,
தைவான் பகுதியிலையும் தன்னோட ஆதிக்கத்தை காட்டிட்டு இருக்கு. இதனால இந்த வருஷம் இது ஒரு போரா மாற வாய்ப்பு இருக்குதா நாஸ்ட்ராடமஸோட ஃபாலோவர்ஸ் நம்புறாங்க. அதே மாதிரி இந்தியா பெருங்கடல்லையும் சீனா ஆதிக்கம் செலுத்த போகுதுன்னு நம்புறாங்க. இதனால இந்தியாவுக்கும் சீனாக்கும் சண்டை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் ப்ரெடிக்ஷன் நியூ யங் போப் உருவாகுவாருங்கிறது தான். இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்க போப் பிரான்சிஸ்க்கு 80 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. இவர் கடந்த 2013 இருந்து போப்பா இருந்துட்டு வராரு. மேபி நாஸ்ட்ராடமஸோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு நியூ யங் போப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அந்த அளவுக்கு ஆளுமையா இருக்க மாட்டாருன்னும் ரொம்ப நாளைக்கு போப்பா இருப்பாருன்னும் நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டிருக்காரு. ஃபிஃப்த் ப்ரெடிக்ஷன் ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்கும்னு சொல்லியிருக்காரு. இதனால பூகம்பம், எரிமலை வெடிப்பு எல்லாம் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா எல்லா வருஷமும் இப்படி ஒரு ப்ரெடிக்ஷனை பலர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது நடந்தது இல்லை. சிக்ஸ்த் ப்ரெடிக்ஷன் பூமியில இல்லாத வேறு கிரகத்துல இருக்க சிவிலைசேஷன், அதாவது ஏலியன்ஸ் மனுஷங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதனால மனுஷங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இன்னும் ஏலியனை பத்தின எல்லா இன்சிடென்ட்ஸும் கட்டுக்கதையா தான் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. ஏலியன்ஸ் இருக்காங்கிறதுக்கான சரியான ப்ரூஃப் இது வரைக்கும் வெளியாகல. செவன்த் ப்ரெடிக்ஷன் சோலார் ஸ்ட்ரார்ம்ஸ், அதாவது சூரிய புயல். இந்த வார்த்தையையும் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சயின்டிஸ்டும் ஒரு பெரிய சோலார் ஸ்ட்ரார்ம் பூமியை தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பில்லியன் கணக்கான அணுகுண்டுகளுக்கு சமமா இருக்குமா. இதனால சேட்டலைட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா எலக்ட்ரிக் சாதனங்களும் பாதிக்கப்படுமா. இந்த 2024 சோலார் ஸ்ட்ரார்ம் ஹை லெவல்ல இருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா இத 500 வருஷத்துக்கு முன்னாடியே நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் சொன்ன எல்லாமே நடக்குதான்னு கேட்டா இல்ல, அதுல 70% தான் நடக்குது. இருந்தாலும் இவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் நேரடியா இந்த நாடுப்பா, இந்த இன்சிடென்ட் பான்னு சொல்லாம எல்லாமே செயல் வடிவில் சொல்லி இருக்கிறதுனால ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன்ஸும் பல இன்சிடென்ட்டோட பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்ல எது நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த இன்சிடென்ட்க்கு நீங்க ஆவலா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.